ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம். வசந்த நவராத்திரி 9வது நாள். இன்று ராமநவமியும் சேர்ந்து வருவதால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சிவபூஜை செய்த ஸ்ரீ ராமநாத சுவாமி சமேத ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாள் தரிசனம் ராஜசிவாலயத்தில். வேண்டியதை நிறைவேற்றி தரும் ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாள். இங்கு அம்பிகை ஸ்ரீ பர்வதவர்த்தினி அருள்வாசம் நிறைந்த ஸ்தலமாகும். உருவமும் வடிவமும் கடந்த நிலையில் சிவனும் சக்தியும் இங்கு சஞ்சரித்திருக்கிறார்கள். ஸ்ரீ ஜானகி தேவி இப்பகுதி மணலில் லிங்கம் பிடித்ததற்கு ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பிகையின் அருளே காரணம். அம்பிகை இமயமல அரசனின் மகளாக அவதாரம் செய்தாள். மலையத்துவசனின் மகள் என்பதால் மலைமகள் ஆனாள். எங்கெல்லாம் இவள் நித்தியவாசம் செய்கிறாளோ அங்கு இமயமலை அருவமாக இருக்கும். இமயமலையே திருக்கைலாயம் என்பதால் அம்பிகை இருக்குமிடமே திருக்கைலாயமாகும். பர்வதம் என்றால் மலை, எனவே அம்பிகை ஸ்ரீ பர்வதவர்த்தினி ஆனாள். அம்பிகை திருநாமமே வெகு அழகான பொருளார்ந்த திருநாமம். வர்த்தன என்ற சொல்லுக்கு வளர்ச்சி, விரிவு என்ற பொருட்கள் உண்டு. ஸ்ரீ ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி சன்னதிக்கு வலப்புறம் ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பிகை சன்னதி அமைந்திருக்கிறது. நின்ற திருக்கோல நாயகியாக 4 திருக்கரங்களுடன் அம்பிகை காட்சி தருகிறாள். அம்பிகை திருமுன்னர் ஸ்ரீ ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீசக்கரம் உள்ளது. மலைவளர் காதலி என்று திருஞான சம்பந்தமூர்த்திகள் அம்பிகையை அழகாக போற்றியுள்ளார். அலைவளர் தன்புணல் வாசடை மேல் அடக்கி ஒரு பாகம் மலைவளர் காதலி பாட ஆடி மயக்காவருமாற்றி இலைவளர்த்தாளை முகில் பிரியும் ராமேஸ்வரம் மேயார் தலைவளர் கோளநல் மாலையாகும் தலைவர் செய்யும் செயலே என்று திருஞான சம்பந்தர் அம்பிகையை மலைவளர் காதலி என்று மிக அற்புதமாக பாடியுள்ளார். வசந்த நவராத்திரி 9 நாட்களும் ராஜசிவாலய வீடியோவை சிறப்பாக கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். ராஜசிவாலயத்தை மென்மேலும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்து வளரச் செய்ய உங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன்.